எம்ஜிஆர் ஐயா வந்து நல்லதை நாடு கேட்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஐயா வந்து ஆனால் அந்த அதிர்ஷ்டம் எனக்கு கிடச்சிருக்கேன். இது எல்லாத்துலேயும் புரட்சி தலைவி அம்மா ஜெயிப்பது உறுதி. அந்த பாடலுக்கும் தேவா இசை. சிவாஜி சாரும் மேடம் அவர் கால் தொட்டு வணங்கணும் மேடம். நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். டாலர் மெஹந்தி அவர் பெரிய சிங்கர். அவரும் அந்த படத்தில் நடிக்கிறாரு. ஆனால் இந்த பட்டத்தை எனக்கு வாங்கி கொடுத்தது என் கண் திறந்து விட்டவர் திரு பிரபுதேவா அவர்கள். ரஜினி சார் அந்த ட்ரெஸ்ஸு மேக்கப்போட வந்துட்டு அப்படி நிற்கிறார். அப்படி ஹாய்ல வணக்கம். இது உங்கள் ஃபேவரட் ஷோ ஸ்பாட்லைட். இதை ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது நான் உங்கள் தர்ஷினி. இன்றைக்கி நம்ம ஷோக்கு ஒரு பயங்கரமான கெஸ்ட்டாக வந்திருக்காரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்க லெஜெண்டரி ஆக்டர் கூட அவர் டான்ஸ் கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. நிறைய மூவிஸில் அசிஸ்டன்ட் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 600-700 படங்களுக்கு மேலே அவர் ஒர்க் பண்ணியிருப்பார். 20 வருஷம் சினிமா இண்டஸ்ட்ரியில் பயங்கரமான ஒரு இடத்த கோரியோகிராஃபியில் பிடிச்சிருக்காருன்னா இவரை தான் சொல்லலாம். ஸோ இவரை இன்னைக்கு இன்டர்வியூ எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரமேஷ் கமல் அவர்கள் தான். வணக்கம் சார். ஹலோ வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்களுடைய ஃபேவரட் ஷோ ஸ்பாட்லைட். அதை ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது நான் உங்கள் தர்ஷினி. இன்றைக்கி நம்ம ஷோக்கு யார் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமாவில் டான்ஸ்லேயே கிட்டத்தட்ட பல வருஷங்களாக ஊடுருவி அண்ட் அவருக்குன்ட்டு ஒரு இடத்த சினிமா இண்டஸ்ட்ரியிலே பிடிச்சிருக்காரு. ஸோ இவர் ஒர்க் பண்ணாத ஆர்டிஸ்டே கிடையாது. ரஜினி சார், கமல் சார், அமிதாப் சார்னு சொல்லிட்டு நிறைய பேர் கூட அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. இவரை இன்னைக்கு இன்டர்வியூ பண்ணுறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஸோ அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான்ஸ் கோரியோகிராஃபர் ரமேஷ் கமல் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். எனக்கு சினிமாவில் இன்னொரு பேர் இருக்குது. எனக்கு அந்த பேர் எப்படின்னா, ரமேஷ் ரெட்டி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் புரியும். ஏன்னா பிரபுதேவ மாஸ்டர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரமேஷ் ரெட்டி என்ற ஒரு வார்த்தை எப்பவுமே அடிக்கடிக்கு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் ரஜினி சார் இருப்பாங்க, சூப்பர் ஸ்டார். ஒரு பக்கம் கமலஹாசன் சார் இருப்பாங்க. எல்லாருக்குமே தெரியும். நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தெரியும். அவரோட பையனை பிரபு சாருக்கும் தெரியும். ஆனால் இன்னொரு பெட் நேம் ஒன்று வச்சுருக்காங்க எனக்கு. அது தலை அஜித் சார். என்ன சார் வச்சிருக்காரு? அதுதான் ஸ்பெஷாலிட்டி. எப்பவுமே சரி, அஜித் சார் அவருக்கு எல்லாருக்கும் மரியாதை கொடுக்குறவர். அவர் யார் இருந்தாலும் சரி, அவரோட கேரக்டரே கொள்கை என்னென்னா, நான் அவர் கூட 32 படங்கள் நான் பண்ணியிருக்கேன். அப்பா, 32 படங்கள். நம்ம தளபதியும் பண்ணியிருக்கேன். 30 படம் பண்ணியிருக்கேன் விஜய் சார்து. ஆனால் எனக்கு பெட்டினம் பேர் வச்சது பையா. பையானா அவருக்கு அந்த மொழியில் அவருக்கு அண்ணான்னு அர்த்தம். அதனால் அவர் பிரபுதேவ மாஸ்டர்கிட்ட நான் பணி ஆட்டும் போது ரமேஷ் ரெட்டின்னு அவர் கூப்பிடுவார். எல்லாருக்குமே தெரியும். சூப்பர் ஸ்டாருக்கு தெரியும், கமல் சாருக்கு தெரியும், சூர்யா சாருக்கு தெரியும், தனுஷ் சாருக்கு தெரியும், விஷால் சாருக்கு தெரியும், அர்ஜுன் சாருக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ரமேஷ் ரெட்டி. ஆனால் எனக்கு ஒரு பையன் இருக்கார். அதனால் ரமேஷ் ரெட்டி வேணும்னு சொல்லி ரமேஷ் கமல். அந்த என் பையன் தான் இப்போது கம்போசர். நடனத்துக்கு கோரியோகிராஃபிக்கு நடன உதவியாளர். ஓ, நைஸ் சார். அவரோட பேர் எங்களுக்காக சொல்றீங்களா சார்? ரமேஷ் கமல்குமார். அவரோட கமல்குமார். ஓ, நைஸ். ஏன்னா அஜித் சாருக்கு எப்படி அஜித் குமாரோ கமல்குமார். சார், இந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் இவ்வளோ வருஷங்கள்லாம் எல்லா பிரபலங்களோடையும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க சார். அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தீங்க சார்? வெரி குட்மா. இப்போது நான் முதல்ல வரும்போது நம்ம சாலிகிராமம் ஏரியாவில் இருக்கிற வார்த்தைகள் என்னன்னா, எல்லாருமே அங்கே ஷூட்டிங் ஆளுங்க தான் டோட்டலியாக. நான் முதல்ல நடிக்கும்போது நடிக்கணுன்றது எனக்கு அந்த எண்ணமே தெரியாது. அந்த கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் திரு கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்கள். படம் பேர் பார்வையின் மறுபக்கம். அந்த பார்வையின் மறுபக்கத்தில் மூலியமாக தான் நான் என்ட்ரி ஆனேன். கண்மணி கிரியேஷன்ஸ், KM பாலகிருஷ்ணன் டைரக்டர் அண்டு ஸ்ரீபிரியா, விஜயகாந்த் சார், நம்பியார் சார், சில்க் சுமிதா, ரோஹிணி எல்லாருமே. அந்த படத்தில் நான் சின்ன விஜயகாந்த். ஆனால் அந்த கேரக்டர் நான் பண்ண வேண்டியதில்லை. நம்ம தளபதி விஜய் சார் பண்ண வேண்டிய கேரக்டர் அந்த படம். நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த படத்துலேயே விஜய் தான் கூப்பிடுவாங்க எங்கள் அம்மா, எங்கள் அப்பா அவங்க. ஆனால் அவர் ரொம்ப அற்புதமான திரு கேப்டன் ஐயா தான் எனக்கு செலக்ட் பண்ணாங்க. ஓகே, கேப்டன் விஜயகாந்த் சார் தான் எனக்கு செலக்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி இந்த புருவத்தில் தூக்குறது, இந்த கண்ணு பார்க்குறது, இந்த மீசம், இந்த சிரிக்கிறது, இந்த கண்ணெல்லாம் என்னை போல தான் இருக்கார் இவர். ஆனால் சின்ன வயசில் கேப்டன் விஜயகாந்த் தான் செலக்ட் பண்ணது திரு கேப்டன் விஜயகாந்த் சார் தான். அந்த படத்தில் எனக்கு நல்ல பேர். அப்போது அந்த நேரத்தில் நான் அந்த அருணாச்சலம் ஸ்டுடியோவில் ஆசையில் காற்றுல தூது விட்டும் அந்த இடத்துல ஷூட்டிங்கெல்லாம் பண்ணும்போது அங்கே நிறைய ஷூட்டிங் நடக்கும்போது நானும் பேபி மீனா, இப்போ மீனா சூப்பர் ஸ்டார் மீனா உங்களுக்கு தெரியும். அவங்க கூட நிறைய படங்களுக்கும் நான் குரூப் டான்ஸ் ஆடிருக்கேன், அசிஸ்டண்ட்டாக பண்ணியிருக்கேன். அப்பவுமே எனக்கு மீனா அண்ணன் தான் கூப்பிடும். ஏன்னா ஃபஸ்ட்டு மீனா எங்கள் கூட தான் எனக்கு தங்கச்சியாக நடித்தது. நீங்கள் கிளிப்பிங்ஸ் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. பார்வையின் மறுபக்கம் அந்த கிளிப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா விஜய் மீனாவை தூக்கிட்டு ஓடுறது எனக்கு தங்கச்சியாக நடிச்சிருக்காங்க. முதல்ல 2 பேர் திரையில் நிற்கிறோம் மேடம். அதான் இதுதான் விஷயம். இதில் எனக்கு பார்வையின் மறுபக்கம் மூலியமாக
நான் நடித்த பிறகு மீறி என்ன செய்யலாமன்றது ஆசையாக இருக்கும்போது நடனத்து மேலே எனக்கு கொஞ்சம் ஆசையாக வந்தது. அப்புறமா நான் நடன கலைஞராக திரு வெம்பட்சின்ன சத்தியம் கூச்சிப்புடி ஆர்ட் அகாடமி, அந்த டி நகரில் பெரிய பெரிய இன்ஸ்டியூட், டான்ஸ் இன்ஸ்டியூட். அந்த இன்ஸ்டியூட்டில் நானும் ப்ளஸ் ரம்யா கிருஷ்ணா, ஹேமமாலினி, மஞ்சு பார்கவி, சங்கராபரணம் மஞ்சு பார்கவி, அப்புறமா ரவி சாரு, ரத்னா, ரவிசங்கரனே நிறைய படங்கள் வில்லனாக நடிச்சிட்டு இருக்கார், உங்களுக்கு தெரியும். அதை வேட்டையில் விஜய்க்கு முடி வச்சுக்கிட்டு வாடான்னு கூப்பிடும், அவர் தான் ரவிசங்கர். அந்த ரவிசங்கர் சார் நாங்கள்லாம் சின்ன வயசில் அப்படியே கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா கூச்சிப்புடி கற்றுக்கின பிறகு ஃபோக்கு வெஸ்டர்ன் கிளாசிக், ஃபோக்கு வெஸ்டர்ன் பரதம் எங்கே கற்றுக்கணும் போது டி நகர் நம்பர் 8 பர்கிட் ரோட் சினி டான்சர்ஸ் அண்ட் டான்ஸ் டைரக்டர் அசோசியேஷனில் டான்ஸராக நான் கோச்சிங் எடுத்த உடனே எனக்கு மெம்பர்ஷிப் கார்டு கிடச்சிது, நடன கலைஞராக வேலை செஞ்சேன். சார் எவ்வளோ பெரிய ஸ்டோரியை வந்து நீங்கள் சொல்லி முடிச்சிட்டீங்க சார். சார் அப்போ ஆகும்போது நீங்கள் நடிகர் ஆகணும்னு தான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே அது கேப்டன் சார் செஞ்சது. அவர் கேப்டன் ஐயா செஞ்ச ஒரு பாக்கியம். கேப்டன் சாரோட ரொம்ப நன்றி. இப்போ அவர் இல்லை, அவருக்கு நான் ஒரு கடவுள் போல் பிரார்த்தனை பண்ணுறேன். சரி, இப்போது அடுத்த கேள்வி என்னென்னா, நீங்கள் நிறைய பெரிய ஆர்டிஸ்ட் கூட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் தோணும்ல. ஸோ ஒரு பக்கம் சிவாஜி சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அமிதாப் பச்சன் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ரஜினி சார், கமல் சார், சொல்லிக்கிட்டே போகலாம், விஜய் சார், அஜித் சார், எல்லாருக்கிட்டையும் சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ பேருக்கிட்ட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அங்கே நடந்த ஏதாவது சுவாரஸ்யமான விஷயம் ஏதாவது சொல்கிறீங்க? இருக்கு மேடம். ஆமாம், நான் ராக்கு மேனாண்டி மாயாண்டி திரு உதயகுமார் சாரோட டைரக்ஷனில் எஜமான் சும்மாவே நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம செய்யும்போது துண்டு வச்சு அந்த ஆலம் போல் மேலம் போல் ஆளும் எழுது போல் அந்த சாங்குக்கெல்லாம் நடன கலைஞராக இருந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பேன் நான் துண்டு வச்சுக்கிட்டு. சார் பார்த்துட்டாரு. அதே மாதிரி தில்பரு ஜானே தில் தீவானே தித்திக்கிற தேனே அந்த சாங்கில் வந்து உலக நாயகன் திரு கமலாசன் ஐயா அவர்கள் நல்ல ஹிட் சாங், இசைஞானி இளையராஜா ஐயா இசை. தில்பரு ஜானே தில் தீவானே தித்திக்கிற தேனே அந்த சாங்கில் ஐயா கமலாசன் ஐயா கரெக்டாக வந்துடுவார். 8:40 8:50 வந்துடுவார். நாங்கள் ஏற்கனவே வந்துட்டு ட்ரெஸ் போட்டு ஸ்பாட்டில் இருப்போம். 8:30 டிஃபன் சாப்பிட்டு உள்ளே இருந்துருவோம். அது டெசர்ட் மாதிரி அந்த மோகன் ஸ்டுடியோவில் ராஜஸ்தான் செட்டப் ஃபுல்லாக அங்கே கலராக தூங்கிட்டு இருக்கும், 5-6 ஒட்டகம் இருக்கும், மணல் இருக்கும். எங்களுக்கு கோல் கொடுத்துட்டாங்க. அது ஃபுல்லாக கோல் சாங் சொல்லுவாங்க, வெஸ்ட் பெங்காலி ராஜஸ்தான் செட்டப்பு டான்ஸ். அதே கோல் கொடுத்த உடனே நாங்கள் என்ன செஞ்சோம்னா 2 ஸ்டிக் வச்சுக்கிட்டு மணல் தானே கீழே விழுந்தாலும் மூஞ்சி வடையாது கை வடையாது சொல்லி இந்த 2 ஸ்டிக் வச்சுக்கிட்டு 2 கால் உள்ளே போயிட்டு வெளியே வரும், மறுபடியும் பின்னாடி வரணும். அப்போ ரொம்ப கஷ்டமான விஷயம். அது யாரும் பண்ண முடியாது. பண்ணும்போது நான் அந்த ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த 2 கால் வெளில குதிக்கணும். 2 ஆக்சுவலி அது கோரியோகிராஃபியில் இல்லை, கோரியோகிராஃபி வந்து இல்லை, டைம் பாஸுக்கு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா உலக நாயகன் வரல, இன்னும் கமலாசன் சார் வரல. அதனால டைம் பாஸுக்கு பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் அந்த ஸ்டிக் வச்சு பண்ணும்போது உலக நாயகன் உள்ளே வந்துட்டார். கமலாசன் சார் உள்ளே வந்து என்னை பார்த்துட்டு நீங்கள் இப்படி வாங்கினார். என்னை பார்த்து அது ஒரு வித்தியாசமாக இருக்கே, இது நீங்கள் எப்படி பண்ணீங்க, ஒரு பண்ணி காட்டுங்கன்னார் அவர் ஐயா கமலாசன் அவர்கள். பண்ணோட ஏன்னா அவரு டான்ஸர் தானே மேடம். அவரு நடன உதவியாளர். அவர் கதாநாயகனுக்கு முன்னாடி இப்பவும் எங்கள் அசோசியேஷனில் மெம்பர் இருக்குது மேடம். அவருக்கு மெம்பர்ஷிப் கார்டு இருக்குது. டான்ஸ் டைரக்டர் கமலாசன் அவர்கள் பேர் இருக்குது. இன்னும் மெம்பர்ஷிப்பில் அவர் இருக்கார். அவர் சந்தை கட்டுறாரு. அவர் வருடம் சந்தை கட்டுறாரு. அந்த 2 ஸ்டிக்கு வச்சு பிடிச்சி நான் எப்படி ஜென் பண்ணணும் அது 1 வாட்டி 2 வாட்டி பார்த்தாரு. பார்த்த உடனே 2 ஸ்டிக்கு எடுத்தார் மேடம். உடனே செஞ்சுட்டார் மேடம். அவர் எல்லாம் அங்கே இருக்கிற மேலே இருக்கிற லைட் ஆஃபீஸர்ஸ் கொண்டு இங்கே அத்தனை டெக்னீஷியன்ஸ் கொண்டு கமலாசன் சார் கிளாப்ஸ், நான் அடித்த கிளாப்ஸ் உள்ள. ஆனால் வந்த உடனே அந்த ரசிப்பு தன்மை பாருங்கள் அவரோட. அதுதான் இன்னும் அவர் நிரந்தரமாக உலக நாயகன் ஐயா கமலாசன் ஐயா நிரந்தரமாக இருக்கார். சார் நீங்கள் விஜய் சார் கிட்ட வந்து நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, கிட்டத்தட்ட 30 படங்கள் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அஜித் சார் கிட்ட 30 படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. 32 படங்களா சார்? சார் இவங்க 2 பேரும் வந்து அப்போ சின்னதுலேருந்து லைக் இந்த லெவலுக்கு வந்திருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்து பார்த்துருக்கீங்க. ஸோ எவ்வளோ சந்தோஷமா இருக்குது சார் அவங்களோட இந்த லெவல்? மேடம் அவங்க வந்து மேடம் அவங்க ஸ்டாரனே நினைக்க மாட்டாங்க மேடம். அவங்க மேடம் இருக்கிற தலை அஜித் சார் வந்து அஜித் சார்னு சொன்னால் கோவப்படுவார் மேடம். நீங்கள் முதல்ல வரும்போது எனக்கு அஜித் சார் கூப்பிட்டீங்களா? அஜித் தானே கூப்பிட்டீங்க. ஆனால் ரொம்ப 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 ஒரு அற்புதமான ஒரு மனிதர் மேடம்.
அஜித் சார்னு கூப்பிட்டாலே கோவப்படுவார். அவர் ஸ்பாட்டுக்கு உள்ளே வராருன்னா நம்ம ஏஞ்ச உடனே இன்னும் கோவப்படுவார் அவர் அஜித் சார். அவர் ஃபஸ்ட்டு அமராவதி வந்து நான் வந்து அவர் கூட வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன். அமராவதி, அப்புறமா ஆசை